காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, பாகம் 2. தியான வசனம் 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் வசனம் 13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை 2ஆக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ரகசிய வருகை, அடுத்ததாக பகிரங்க வருகை. நம்முடைய மரணத்திற்கு பின்பாக என்ன நடக்க போகிறது? நமக்கு உலகம் அழியுமா? உலகம் அழிந்தால் நாம் கதி என்ன? மரணத்திற்கு பின் என்ன சம்பவிக்கும்? மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டா? பரலோகம் அல்லது மோட்சம் என்பது உண்மையா? பரலோகம் செல்வதற்கான வழி என்ன என்கிறது எல்லாவற்றிற்கும் தெளிவு பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படுகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் உங்கள் என்று அப்போது உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை குறிப்பிடுவதனாலே தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே இயேசு மறுபடியும் வந்துவிட வாய்ப்பு உண்டு என்று பவுல் நினைத்ததை குறிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையே குறிக்கிறது. ரகசிய வருகையை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னது, ஏனென்றால் அந்த நாளையும் நாளையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். மத்தேயு 24 வசனம் 36 வாசிக்கலாம். அநேக ஜனங்கள் என்று சொல்வதுண்டு, சீக்கிரத்திலே உலகம் அழிந்துவிடும், அது எந்த நாள், எந்த வருடம் என்று சொல்லி சிலர் குறிப்பதுண்டு. ஆனால் வசனம் சொல்வதை பார்த்தால் அந்த நாளையும் நாளிகையும் என் பிதா தவிர ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் என்று, இவன் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கலாம். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமம் 7 வருட உபத்திரவ காலத்துக்கு முன்பே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறுகிறது. அதற்கு சில ஆதார வசனங்களை பார்ப்போம். நமக்காக தன் ஜீவனையை பலியாக கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற இந்த கோபாக்கினை நாட்களுக்கு நம்மை தப்புவிப்பதற்காக வாக்கு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் வசனம் 10 பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டது நமக்கும் பொருந்தும். வெளிப்படுத்தல் 3:10 பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி
நானும் உன்னை காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனம் 9 தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், அதாவது 7 வருட உபத்திரவ காலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று, அதாவது சபை எடுத்துக் கொள்ளப்படல் நியமித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனமும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை உபத்திரவ காலத்திற்கு தப்புவிப்பார் என்பதையே குறிக்கிறது. தன்னுடைய பிள்ளைகள் என்று நான் குறிப்பிடும் போது நீங்களும் நானும் அதிலே பொருந்துவோம். 7 வருட உபத்திரவ காலத்திற்கு முன்பே பூமியில் உள்ள பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் ரகசிய வருகையில் பரலோகத்துக்கு அவரோட கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இது உபத்திரவ காலத்திற்கு முன் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதாகும். அதாவது ஆங்கிலத்திலே ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் என்று சொல்வார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி, 2ஆம் வருகையை பற்றி சற்று நாம் ஆராய்வோமானால், இப்பொழுது நாம் கிருபையின் காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை இருக்கும். அதன் பிறகு 7 வருட உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலம் 3.5 ஆண்டுகள் என்று 2ஆக பிரிக்கப்படும். அதன் பிறகு பகிரங்க வருகை, இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகை இருக்கும். அதன் பிறகு 1000 வருட அரசாட்சி, அதன் பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதன் பிறகுதான் நித்தியம். கர்த்தர் ஒவ்வொரு அழிவிற்கு முன்பு தன்னுடைய பிள்ளைகளை, அதாவது பரிசுத்தவான்களை தப்புவித்து விடுவார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கலாம். உதாரணமாக, நோவா காலத்தில் ஜல பிரளயத்திற்கு முன்பு நீதிமானாகிய நோவாவும் அவன் குடும்பத்தினரும் பேழையில் காக்கப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 16 படிக்கிறோம். சோதோம் கொமோரா அக்னியால் அழிக்கப்பட்ட போது லோத்தும் அவனுடைய மகள்களும் அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 19:16 படிக்கிறோம். அது போன்றே வரப்போகிற பெரிய அழிவாகிய உபத்திரவ காலத்திற்கு தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கின்றவர்களை தப்புவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் அவர்களை பரலோகம் அழைத்து சென்று விடுவார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை 2 பிரிவுகளாக 7 வருட இடைவெளியில் நடைபெறும் என்பதை சிலர் நம்புவதில்லை. ரகசிய வருகை இல்லை என்றே அவர்கள் கூறுகிறார்கள். இயேசுவின் 2ஆம் வருகையின் 2 பிரிவுகளுக்குமான வித்தியாசங்களை வசன ஆதாரத்தோடு நாம் கொடுக்கிறோம் என்றால், ரகசிய வருகை இருப்பதனாலேயே அதில் பங்கு பெற ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகையில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:23 பவுல் கூறுகிறார். ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இல்லாவிட்டால் கைவிடப்பட்ட நிலைமையில் 7 வருட உபத்திரவ காலத்திற்குள் நுழைய வேண்டியிருக்குமே. நீங்களும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்கள் என்று மத்தேயு 24:4 இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னதை நமக்கும் சேர்த்துதான் சொன்னார் என்பதை கருத்தில் கொண்டு வேத ஆதாரங்களை வாசித்து ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் 5 வித்தியாசங்கள் உள்ளன. முதலாவது வித்தியாசம் என்னவென்றால், ரகசிய வருகையிலே கண் இமைக்கும் நேரத்தில் முன் அறிவிப்பின்றி திருடன் வருகிற விதமாக அவருடைய ரகசிய வருகை இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:2. அவருடைய பகிரங்க வருகை எப்படி இருக்கும் என்றால், 7 வருட உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு வருவார். வெளிப்படுத்தல் 19:11. 2வது வித்தியாசம் என்ற ரகசிய வருகையிலே இயேசு கிறிஸ்து பிரதான தூதனோடு பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16. பகிரங்க வருகையிலே இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வெள்ளை குதிரையில் பரலோகத்தில் உள்ள தம் சேனைகளோடு இறங்கி வருவார். வெளிப்படுத்தல் 19 வசனம் 11 மற்றும் 14. 3வது வித்தியாசம், ரகசிய வருகையிலே இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திற்கு வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்கள். பகிரங்க வருகையிலே இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். சகரியா 14:4. 4வது வித்தியாசம், ரகசிய வருகையிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை சபை மட்டுமே காணும். அதாவது 1 கொரிந்தியர் 15 வசனம் 51-52 பார்க்கிறோம். பகிரங்க வருகையிலே இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையை உலகமே காணும் என்று வெளிப்படுத்தல் 1:7 சொல்கிறது. கடைசி 5வது வித்தியாசம், இயேசு கிறிஸ்து சபையை உபத்திரவ காலத்திற்கு தப்புவிக்கும்படி அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின பரலோக வீட்டுக்கு கூட்டி செல்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:9 ரகசிய வருகையிலே. ஆனால் பகிரங்க வருகையிலே இயேசு கிறிஸ்து தன் சபையோடு கூட பூமியில் 1000 வருடம் அரசாள வருவார். வெளிப்படுத்தல் 20:4. அருமையானவர்களே, நாம் ரகசிய வருகையிலே சபையாகிய நீங்களும் நானும் அதிலே நாம் அழைக்கப்பட இருக்கிறோம். இயேசுவின் ரகசிய வருகை ஏன் இன்னும் நடைபெறவில்லை?
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2:4 படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரும் இயேசு கல்வாரி சிலுவையில் பெற்றுக் கொடுத்த ரட்சிப்பை பெற்று நித்திய அளவிலிருந்து, அதாவது நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சை. அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று வாசிப்பதிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லா மனுஷரும் இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த எல்லா மனுஷரும் சுவிசேஷம் யார் அறிவிக்க வேண்டும்? ஏற்கனவே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்பவர்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் எனப்படுவார்கள். இவர்களை பிறருக்கு இயேசுவை பற்றியும் அவர் பெற்றுக் கொடுத்த மீட்பை பற்றியும் அறிவிக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை கொண்டு உங்களுக்கு இதை விளக்குகிறேன். நம் நாட்டின் அரசாங்கம் நமது நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அனுப்பும். அவர்கள் அந்த தேசத்தில் இருந்து கொண்டு இந்திய தேசத்தின் பிரதிநிதியாக செயல்படுவார்கள். இந்திய தேசம் அமெரிக்க தேசத்திற்கு பிரதிநிதியை அனுப்புகிறது என்றால் அவர் அமெரிக்க தேசத்திற்கு இந்தியாவின் ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுவார், இந்தியன் அம்பாசிடர் டு அமெரிக்கா. இவருடைய முக்கிய பணி இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை பேணி காப்பது மற்றும் தாய்நாட்டின் பொருளாதாரம், வர்த்தகம், சுற்றுலா ஆகியவற்றை மேம்படுத்துவதாகும். அதுபோல கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இந்த உலகில் இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக செயல்பட வேண்டும். இவர்கள் என்ன பணியை செய்ய வேண்டும் என்றால் ஒப்புரவாகுதலின் பணியை செய்ய வேண்டும். அந்த பணியை குறித்து 2 கொரிந்தியர் அதிகாரம் 5:18 பார்க்கலாம். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களிடம் ஒப்புவித்தார். 19ஆம் வசனத்தில் இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று பவுல் கூறுகிறார். அருமையானவர்களே, 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் வசனம் 9 சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, மோட்சம் என்கிறது உண்டா? உலகம் வலிமா? என் மரணத்திற்கு பின் என்ன சம்பவிக்கும் என்கிறதை தைரியமாக இந்த காலத்திலே நாம் கேட்டு வருகிறோம். வேதத்தின் ஆதாரங்களின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய 2ஆம் வருகையை பற்றி நாங்கள் இப்பொழுது தியானித்து வருகிறோம். வேதத்தில் கொடுத்திருக்கிற ஆதாரத்தின்படி எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். கற்றுத்தந்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை மகிழ்ச்சி நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.